ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பெரிதான கிருபையால் நாம் 2026ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கடந்த நாட்களெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தார். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்தார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னால் நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த நாள். ஆக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை அநேக காரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தி என்னவென்று சொன்னால், அவர் உங்களை விசாரிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாகவே இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஆக இந்த மாதத்தில் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார். இன்றைக்கு அநேகருடைய கவலை என்னவென்று சொன்னால், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து என்னை விசாரிக்கவே இல்லை என்று சொல்கிறார். பிள்ளைகளை கேட்டால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை விசாரிப்பதே இல்லை, என் மேலே அக்கறையே கொள்வதில்லை என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகம் இன்றைக்கு தம்மை விசாரிக்கிறவர்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் யார் நம்மை விசாரித்தாலும் விசாரிக்காமல் போனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் சொல்றார் கர்த்தர் நம்மை பார்த்து, நான் இந்த மாதம் உன்னை விசாரிக்கிறேன். அதாவது விசாரிக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி போகிறவர் அல்ல, அக்கறை உள்ளவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே கேஸ், அக்கறை என்ற ஒரு வார்த்தைக்கான சரியான பதம் இங்கே குறிப்பு. விசாரிக்கிறவர் என்றால் என்ன? உங்கள் கவலைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாதிகள், உங்களுடைய தேவைகள், இவைகள் மீது அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதாவது குறிப்பாக நீங்கள் வியாதியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வியாதியிலே நீங்கள் குணமாக வேண்டும் என்று அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே மரித்த வேதனையோடு இருந்த அநேகரை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அழாதே என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தின ஆண்டவர். மரித்து போய் வேதனையோடு கண்ணீரோடு இருந்த மரியாள் மார்த்தாள் குடும்பத்தில் சகோதரன் லாசரு மரித்த பொழுது அவர்கள் மீது அக்கறை உள்ளவராக சென்று, அவருடைய எவ்வளோ அக்கறை பாருங்க. லாசருடைய மரண செய்தியை கேட்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? லாசரு மீது, அந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன் மீது அக்கறை உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ பலவீனமாக இருக்கிறாய், இதை ஃபீல் பண்றியா? இந்த பலவீனத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து நான் இப்படியாக குணமாகி விடுவேன் என்று கவலையோடு இருக்கிறாயா? பைபிள் சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர். இந்த உலகத்திலே உங்கள் மீது, இந்த உலகத்தில் யாருக்கும் அக்கறை இல்லை என்று சொன்னால் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்ற இந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, அவருடைய வஸ்திரம் பழையதாகவில்லை, அவருடைய பாதரட்சை கூட பழையதாகாமல் அவர்களுக்கு வானத்தின் தூதர்களுடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை போஷித்த அக்கறை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எதையாகிலும் ஒன்று சாப்பிட்டு போகும் என்று இல்லாமல்
அவர்களுக்கு விசேஷமான சாப்பாடு கொடுத்து அவர்கள் மீது அக்கறையாக இருந்த கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்கும்படி வனாந்தரமான ஒரு இடத்தில் வந்து 3 நாட்கள், ஏறக்குறைய 3 நாட்கள் அவருடைய போதனை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் 3 நாள் கழித்து வீட்டிற்கு திரும்பி போகிற சூழல் வரும் பொழுது ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார். சீசரிடத்தில் சொல்கிறார், இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ சீசர்கள் சொல்றாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்கே ஆகாரம் கிடைக்கும்? எப்படி ஆகாரம் கொண்டு கொடுத்தாலும் அநேக பணம் ஆகுமே என்று. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேலாக போஷித்து அவர்களை திருப்தியாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், பாருங்கள், அவருக்கு எவ்வளவு ஒரு அக்கறை, தன்னுடைய ஜனங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர்களை பசியாய் அனுப்புவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அக்கறை உள்ள தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில் இருக்கலாம், என்னை யாரும் விசாரிப்பதில்லை, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, நோ, சொல்லவே சொல்லாதீர்கள். இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆகவே உங்கள் என்ன கவலையா இருக்கட்டும், உங்கள் பண பிரச்சனை குறித்துதான கவலையா இருக்கட்டும், அல்லது உங்கள் குடும்பத்தை குறித்துதான கவலையா இருக்கட்டும், அல்லது உங்கள் பெற்றோரை குறித்துதான கவலையா இருக்கட்டும், அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய படிப்பை குறித்துதான கவலையா இருக்கட்டும், ஆக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் காட்டு புஷ்பங்கள் மீதும் பறவைகள் மீதும் அக்கறை உள்ள கர்த்தர், அவரை போலவே சிருஷ்டித்த நம்ம நேசித்தின் அடையாளத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் நம்முடைய தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளையும் உங்கள் பரமபிதா உடுத்துவிக்கிறார் என்றார், அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார் என்றால், உங்களை போஷித்து உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும், உங்களை மீது அக்கறை உள்ள, உங்களை விசாரிக்கிற, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன போராட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதம் என்று சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறேன், இந்த மாதம் நான் உங்கள் மீது அக்கறையாக இருப்பேன். அப்படின்னா இவ்வளவு நாள் இல்லையா? இவ்வளவு நாளும் இருக்கிறார், நான் இனியும் இருப்பேன் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்களை விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறார். அவர் மீது உங்கள் கவலைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்களை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்துவிட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய், ஆரோக்கியத்துடன், ஆசீர்வாதத்துடன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதம் உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர், என் இயேசு ரொம்ப 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 நல்லவர், என் இயேசு ரொம்ப 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 நல்லவர், என் இயேசு